அனுரகுமார சொன்னது என்ன? அனுரகுமார பாராளுமன்றத்தில் வெளியிலே சொன்னாரு, அரசாங்கம் எது சொல்லுதோ அதே செய்யணும் என்று சொன்னார். අගමැතිවරයාට භූමි දානය කරනවද ආදානය කරනවද කියලා තීන්දුව කිරීමේ අයිතියක් නැහැනේ. அங்க போயிட்டு வக்காலத்து வாங்க வானா, நாங்க போய் சொல்லல, நாங்க போய் சொல்லியும் இல்ல. அனுரகுமார தான் போய் சொல்லி 2005ல மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை கொண்டு வந்து 2005 ජනාධිපතිවරණ ජනාධිපති අපේක්ෂක මහින්ද රාජපක්ෂ මහත්තයාට සහාය පළ කිරීමට මහින්ද රාජපක්ෂ මහතාගේ ජයග්‍රහණය සඳහා සිය පක්ෂයේ උපරිම ශක්තියෙන් කටයුතු කිරීමට ජනතා විමුක්ති පෙරමුණ එකඟ වේ. பொய் சொன்ன வரலாறு இங்கே அனுரகுமாருக்கு, எங்களுக்கு பொய் சொன்ன வரலாறு ஒன்று இல்ல. நான் போல் சொல்ல, நீங்க இப்ப கதைக்கு போகக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்தில் மௌனமா இருந்தார். அந்த ஜேவிபி கட்சிக்கு சார்ந்த ஒருவர் பேசி இருக்கிறாரு. அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் கொரோனா சம்பவ பிரச்சனையை பேசினாராம், நான் பேசவில்லை என்று பொய் ஒன்று சொன்னான். அவருக்கு ஞாபகம் காட்ட வேணும், நான் பொய் சொல்லவில்லை. அனுர திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இருக்கிற காலத்தில் இந்த கொரோனா மரணங்கள் இருக்கிற கோட்டாபய முடிவெடுத்த நேரத்தில் யாரும் பேசல. எங்களுடைய கட்சியிலே நாங்க மட்டும் தான் பேசினது. அனுரகுமார சொன்னது என்ன? அனுரகுமார பாராளுமன்றத்தில் வெளியிலே சொன்னாரு, அரசாங்கம் எது சொல்லுதோ அதே செய்யணும் என்று சொன்னார். මේ විශේෂඥ කණ්ඩායම විසින් ලබා දෙන තීන්දුවක් තමයි රජයේ තීන්දුව බවට පත් වෙනවා. ඉතින් අපි උපකල්පනය කරේ මේක මේ මොකද අගමැතිවරයාට භූමි දානය කරනවද ආදානය කරනවද කියලා තීන්දුව ගැනීම අයිතියක් නැහැනේ. அதுக்கு புறவு உலக சுகாதார அமைப்பு எல்லாம் சொல்லி இது முஸ்லீம்கள் மத்தியில பெரிய ஒரு பிரச்சனையா வந்ததுக்கு புறவு தான் அனுரகுமார சொன்னாரு, இதுக்கு இடம் கொடுங்க. அது சொல்லி அந்த நபர் முதலாவது அந்த வரலாறு படிச்சு கொண்டு வாங்க. நான் போல் சொல்லல, நீங்க இப்ப கதைக்கு போகக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்தில் மௌனமா இருந்தார். அனுரகுமார் அவர்கள் தாரானுடைய குண்டு வெடிப்புக்கு பிறகு என்னத்தை பேசினார்? அவர் குத்தம் சாட்டினது முஸ்லிம் சமூகத்துக்கு. முஸ்லிம்கள் தான் பயங்கரவாதிகள் உருவாக்குறேன் என்று சொன்னார். முஸ்லிம் பெண்களுடைய கருவறையிலே தான் முஸ்லிம் பயங்கரவாதிகள் உருவாகுது என்று சொன்னார் அனுரகுமார். මේ වැඩෙන්නේ කවර ගර්භාෂයක තුලද? මේ විනාශකාරී කලලය වර්ධනය වෙන්නේ මුස්ලිම් ගර්භාෂය ඇතුලේ. அதுக்கு பிறகு கருத்து மாறிச்சு. அது எப்படி மாறிச்சு? இப்ராஹிம் ஆஜியார் ஜேவிபி நேஷனல் லிஸ்ட்ல இருக்கிறது என்று வெளிவந்ததோட தான் அனுரகுமார் டர்ன் ஆவினது இது ஒரு சதியன். அவர் முத சொல்ல சதியன். அவருடைய முதலாவது பேச்சை எடுத்து பாருங்க, நான் அந்த நபருக்கு சொல்லுவேன், நீங்க அதை பத்தி பேசுங்க. அங்க போயிட்டு வக்காலத்து வாங்க வானா, நாங்க போய் சொல்லல, நாங்க போய் சொல்லியும் இல்ல. அனுரகுமார தான் போய் சொல்லி 2005ல மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை கொண்டு வந்தது. කරුණු සඳහා වන එකඟතාවයට අනුව 2005 ජනාධිපතිවරණ ජනාධිපති අපේක්ෂක මහින්ද රාජපක්ෂ මහත්තයාට සහාය පළ කිරීමට මහින්ද රාජපක්ෂ මහතාගේ ජයග්‍රහණය සඳහා සිය පක්ෂයේ උපරිම ශක්තියෙන් කටයුතු කිරීමට ජනතා විමුක්ති පෙරමුණ එකඟ වේ. பொய் சொன்ன வரலாறு இங்கே அனுரகுமாருக்கு, எங்களுக்கு பொய் சொன்ன வரலாறு ஒன்று இல்ல. அதை சுட்டி நீங்க விமல் ரத்நாயகரை பேச்சு எடுத்து பாருங்க. திகன பிரச்சனை என்னத்தை பேசினாரு? சொன்னாரு, நாங்கள் பாம்பு மூடிக்கொண்டு போறதுனால தான் இந்த நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது. දුක හිතනවා මෙතන සමහර මුස්ලිම් දරුවෝ පාසල් දරුවෝ එනවා මූණ වහගෙන පාර්ලිමේන්තුව බලන්න. මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න මුස්ලිම් මන්ත්‍රීතුන් අහලා තියෙනවා. ඕගොල්ලෝ අඩු ගන්න මේකට විරුද්ධ වෙන්නේ නැත්තේ ඇයි? ඇයි මේකට විරුද්ධව කතා කරන්නේ නැත්තේ කියලා. හැබැයි ඒ නිසා මුස්ලිම් අන්තවාදය වැඩිම හානිය කරමින් තිබෙන්නේ කරු සභාපතිතුමනි තවම ලංකාවේ. நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் மூடிக்கொண்டு போறது மட்டுமல்ல, திறந்து கொண்டு போறதையும் பேசுங்க. ஏன் நீங்க திறந்து கொண்டு போறதை பேசுறது இல்ல? விமல் ரத்நாயக பேசினது அது மட்டுமல்ல, டாக்டர் நலிந்த ஜாதிச சொன்னார் பார்லிமெண்ட்ல. என்ன சொன்னாரு? இந்த நாட்டில பிரித்தானிய ஆட்சி காலத்துல தான் இந்த மத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இருக்குது, இதெல்லாம் நீக்க வேணும் என்று பேசினார். විශේෂයෙන්
රටකට එක නීතියක් ඕන. දැන් මේ බ්‍රිතාන්‍යයෙන් අපේ රටට ඇති කරලා ගියපු එක හෙනයක් තමයි මේ සමහර නීති හදලා තිබෙනවා රටේ එක නීතියක් හැබැයි තව කොටසකට තව නීතියක්. අඩුතරමේ මේ රටේ ජනතාවට සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදයකින් තොරව විවාහ நீதியවත් එකක් වෙන්නට ඕනේ. இந்த நபருக்கு அதெல்லாம் விலங்கல்ல. அது பேசினவர்களை பற்றி விமர்சனம் செய்யாம முஸ்லிம் சமூகத்துடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாம ஆக்குறதுக்கு இவர்கள் போல சதிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களே இல்லாமாக்கி அந்த ஜேவிபி உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது. ஆனா அனுரகுமார் சொன்னா கை தூக்குறதுக்கும் அவர் நோன்னு சொன்னால் கையை பணிய போடுறதுக்கும் அப்படி உறுப்பினர்களை உருவாக்குறதுக்கு அவர் எப்படியும் நினைத்ததை செய்யலாம். தேசிய மக்கள் சக்தியில் அப்படியான ஒரு பாராளுமன்ற அதிகாரத்தில் அந்த அதிகாரம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் மிகவுமே தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் கட்டுப்பட்ட மிக இறுக்கமான கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டிய ஒருவர். ஏனண்டா எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தாங்க இந்த முஸ்லிம் சமூகத்தில் சில நபர்கள் ஜேவிபிக்கு உதவி செஞ்சாங்க, பல வியாபாரிகள் எங்களுக்கு தெரியும். அவர் நினைச்சு கொண்டிருந்தாங்க தேர்தலுக்கு பிறகு அவர்கள் சொல்லுறது போல ஜேவிபி முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு தேர்தலில் போட்டி போடுறதுக்கு இடம் கொடுப்பாங்க. பெரிய லிஸ்ட் ஒன்று தயாரிச்சாங்க, 26 பேர். அதுல டாக்டர்மார் இருந்தாங்க, லோயர்மார் இருந்தாங்க, மார்க்க அறிஞர்கள் இருந்தாங்க, பல பிசினஸ் கோடீஸ்வரன்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க அந்த லிஸ்ட்ல. இல்லைன்னு சொல்லுங்க. லிஸ்ட கொண்டு போனாங்க, டெல்வின் சில்லா ரிஜெக்ட் பண்ணினாங்க. உங்களுக்கு தரையில எங்கட கட்சியில உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தார் உறுப்பினர்கள் ஜேவிபி கொள்கையை பையத் பண்ணின ஆட்கள் இருக்கிறாங்க. ஜேவிபி கொள்கையை பையத் பண்ணின ஆட்கள் இப்ப அவங்க தான் தேர்தலில் வந்திருக்கிறது. குறைந்தது நகர சபைக்கு கூட போயிட்டு இல்லை. இப்ப இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை இல்லாமக்கி ஜேவிபி முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை கொண்டாட போறாங்க. அது சொல்ற அனுரகுமார கொண்டாடக்கூடிய ஒரு சட்டம், ஒரு நாடு, அதை அமுல்படுத்த கை தூக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்கள், முஸ்லிம் விவாக சட்டம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகள், வகூப் சட்டம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகள், ஜேவிபி சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் பிரதிநிதிகள், அவர்களை கொண்டு வரத்துக்கு தான் இவர்கள் போல ஆட்கள் இந்த ஜேவிபி கட்சிக்கு ஆதரவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முஸ்லிம்கள், முஸ்லிம் சமூகம் இனம் காண வேண்டும். இவர்கள் யார்? முஸ்லிம் சமூகம் இனம் காண வேண்டும்.